ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். அது கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து இன்னைக்கு பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்திலிருந்து கவனிக்கலாம், பரலோக ராஜ்யத்திலிருந்து கவனிக்கலாம். பூமியில் சீர்திருத்தம் உண்டாக்கினார். பூமியில் சீர்திருத்தம் உண்டாக்கி பூமியில் தீர்க்க தரிசனம் மூலம் உள்ளதென்று வெளிப்படுத்தி அவளுக்கு புரிய வைத்தார். இனி இந்த உலகத்தை நேசித்தா இந்த தண்ணீர் கிடைக்காது. ஆமே. அப்போ அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுது. இவர் சொல்லுறதை கேட்டு மாற்றம் உண்டாகி உள்ளே ஒன்று கொண்டு வரார். இனி ஒரு கல்யாணம் இனி வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி 6வது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ண இனி வேண்டாம். அல்லேலூயா, ஆமே. இவர் தருகிற தண்ணீர் என் தாகத்தை தீர்க்குமானால், இவர் தருகிற தண்ணீர் எனக்கு அற்புதத்தை செய்யுமானால், இவர் தருகிற தண்ணி ஒரு கணவனை போல நிரம்பி இருக்குமானால், இவர் தருகிற தண்ணி ஒரு தகப்பனை போல நிரம்பி இருக்குமானால், அந்த தண்ணி இருக்கும் என்பாய் ஒன்றுமில்லை. அதுதான் அவள் ஏக்கத்தோடு கேட்கிறார். அப்படியானால் அந்த தண்ணீர் எனக்கு கொடும், அப்படியானால் அந்த தண்ணீர் எனக்கு தாரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கேட்கிறது போல தேவ பிள்ளைகள் ஆவியில கேளுங்க, விடாத நடைங்க. கணுக்கால் அளவு போதாது, உங்களை நடத்த பரிசுத்தவன் சொல்லுறது கேட்டு கணுக்கால் அளவு போதாது, எனக்கு நீ முட்டளவு எனக்கு தாருமன்னு கேளுங்க, அந்த அறிவு தாருமன்னு கேளுங்க. உன்னை பல இடத்துல சாத்தான் இழுத்து கொண்டு போய் கொலை செய்யாதபடி நீ துக்கமான நேரத்தில் வீட்டிலிருந்து ஜெபித்து பெற்றுகொள், ஜெபித்து பெற்றுகொள், கடந்து போக பாதையை பெற்றுகொள். முட்டளவு தண்ணி வருகிறதா, அறிவு வருகிறதா? இனி போதாத ஆண்டவரே, எனக்கு இடுப்பளவு வேண்டும் என்று சொல்லி கேள், கேள். இன்னுமே அறிய வேண்டும் என்று கேள், இன்னும் அறிய வேண்டும் என்று கேள். பின்பு கேள், நீச்சலவில் எனக்கு அறிய வேண்டும் என்று கேள். கழுகை போல என்னை உயர பறத்துகிற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு என் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் சபையிலே பெரிய மாற்றம் உண்டாகும், சபையிலே பெரிய விடுதலை உண்டாகும். நீங்களே தீர்க்கதரிசிகளாய் மாற போறீங்க, நீங்களே விடுதலை கொடுக்க மாறி போறீங்க, நீங்களே கட்டுகள் அவுக்க ஊழியக்காரர்களாய் மாற போறீங்க, நீங்களே அநேகரை சபிக்கமாக்குறவர்களாய் மாற்ற ஆவியானவர் திட்டம் பண்ணி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். தேவாவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கா. உலகத்தின் நேசத்துக்கு போகக்கூடாது, உலகத்தை அன்பு வைக்க போகாதீங்க. உலகம் பாவம், உலகம் பாவம். நீ எங்கே போனாலும் ஒதுங்கி வாழு, எங்கே போனாலும் தாழ்மையை வாழு, எங்கே போனாலும் சிலுவையோடு வாழு. சொல்லுவன். உன் சகோதரி சொல்லலாம், உனக்கு நான் சந்தோஷப்படுத்துவேன். இல்லை, நடக்காது. உன் சகோதரன் சொல்கிறான், உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். நடக்காதுங்க. இளமையாக இருக்கும்போது உன் கணவன் சொல்லுவான், கல்யாணத்துக்கு முன்னே உன்னை உயிரை போல பார்ப்பேன். நடக்காது. 3 மாதம்தான். அல்லேலூயா, ஆமே. அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் பிழை உண்டாகும், அவங்களுக்குள் எல்லாருக்கும் குற்றம் உண்டாகும், அவங்களுக்குள் எல்லாம் பாபம் உண்டாகும், அவங்களுக்குள் எல்லாம் கரை உண்டாகும். கரை இல்லாமல் உன்னை நேசிக்கிற ஒரே ஆண்டவர். நீ பணமும் கொடுக்க வேண்டாம், பொன்னும் கொடுக்க வேண்டாம், வெள்ளியும் கொடுக்க வேண்டாம், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீ தேடுகிற இடத்திலெல்லாம் அந்த ஆவியான உன்னை ஊற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பார்த்து சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சகரியான் புஸ்தகம் 14ஆம் வசனம் 8 நீங்க படிக்கலாம். சகரியான் புஸ்தகம் 14:8. அந்நாளிலே ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரம் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. இது கடைசி காலத்தை குறிக்கிறது. இந்த நாளிலேயும் இதை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த நாளில் ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து, அப்படியானால் மீண்டும் எருசலேமிலே ஆண்டவராகிய தேவன் கால் ஊன்றி நிற்கிறதை உலகம் முழுவதும் அறியும். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே எந்த இடத்திலிருந்து மரித்து உயிர் திரும்பி போனாரோ அந்த இடத்தில் தேவனாய் கால் சவிட்டுகிறது சகல தேசங்களும் அறியும். அல்லேலூயா. ஒன்று,
இந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக எருசலேமை தெரிந்து கொண்டார். எருசலேமை தெரிந்து கொண்டார். அந்த எருசலேமை தெரிந்து கொண்டு கலிலிய பட்டணத்தாராகிலும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்ற யோர்தான் பல கரையோரத்தில் இருக்கின்ற மிக எளிமையான மனுஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு நேம பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள் இதை பெற்றுக்கொள்ள அறியாமல் இருக்கும் போது அற்பமான சிலரை ஆண்டவர் அழைத்தார். ஆமென். அழைத்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதும் ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். ஊதி கொடுத்தார், கையை வைத்து கொடுத்தார். அல்லேலூயா. தனக்குள் இருந்த வல்லமை கொடுத்து தான் ஊழியம் செய்ய சொன்னார். ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் முழுமையா இறங்கினது அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் மேலறையிலே கூடி இருந்த இடத்துல தான் முழுமையான அந்த ஜீவ ஜலம் இறங்கி வந்தது. ஒரு மனுஷன் வரும் போல, ஒரு மிலிட்டரி வரும் போல, ஒரு வல்லமை வரும் போல, ஒரு மலை தண்ணி வரும் போல, ஒரு ஆற்று தண்ணி வரும் போல அங்கே காற்றோடும் வல்லமையோடும் கர்த்தர் இறங்கி வந்தார் என்பதை உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு 120 பேர் மேல ஊற்றப்பட்ட தண்ணி, நதி எல்லாம் சொல்லுறது தேசங்கள். ஹல்லேலூயா, தேசங்கள் சொல்லுங்க, தேசங்கள். ஹல்லேலூயா. எந்த தேசத்தில் கர்த்தரை அறிகிற பிள்ளைகள் உண்டோ அந்த இடமெல்லாம் ஒரு ஆற்று தண்ணி நிரம்பி வருகிறது போல கர்த்தர் அந்த நதியை அனுப்பினார் என்று தேடுகிற பிள்ளைகளுக்கு சபைக்கு அந்த நதியை அனுப்பினார். ஆதி அப்போஸ்தலரிலிருந்து ஆண்டவர் அனுப்பின தண்ணி, எருசலேமிலிருந்து வந்த தண்ணி இன்றைக்கு எங்கெல்லாம் குளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சின்ன சபை இருக்கிறதோ, எங்கெல்லாம் பெரிய சபை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வீட்டில் தேடுகிறாங்களோ அவர்கள் மத்தியிலே ஆற்று தண்ணி வருகிறது போல உன்னிடத்தில் பெருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் உங்க மக்கள் நிறைய பேர் தடை உண்டு, ஹஸ்பண்ட் தடை உண்டு, சொந்தங்கள் தடை உண்டு. அந்த ஜீவ தண்ணி உன் பிள்ளைக்குள்ள பாய்ந்தாதான் அவளுக்கு ஜீவன். அந்த ஜீவ தண்ணி உன் மகனுக்குள்ள பாய்ந்தாதான் ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணி அவர்களுக்குள்ள பாயாவிட்டால் உலக மனுஷி, உலக மனுஷன் அழிந்து போவாங்க. அழியாமல் இருப்பது கர்த்தர் கொடுக்கிற தண்ணியை உனக்கு உன் பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு பகர ஆவியானவர் சொல்லுங்க. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மேல் ஊறி கொண்டிருக்கின்ற தண்ணி, தாழ்ந்த இருதயம் உள்ளத்தில் ஊறி கொண்டிருக்கின்ற தண்ணி, விட்டு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் ஊறி கொண்டிருக்கிற தண்ணி. பிரச்சனை பல இடத்துல கண்ணீர் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கிற இடத்துல கொண்டிருக்கிற தண்ணி. ஆமென், ஆமென். பாவிகளை தேடி வருகிற தண்ணி, பாவிகளை தட்டி திருத்துகிற தண்ணி, பாவிகளை உருவாக்குகிற கண்ணி, கவலைகளை மாற்றுகிற கண்ணி, நடக்க முடியாத இடத்தை கடந்து போக வைக்கிற தண்ணி உனக்குள்ளே ஊறி கொண்டிருக்கிறது என்று ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். புரிந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அந்த நாளில் ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மரிக்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மழைக்காலம் எதை குறிக்கன்னு சொன்னா குளிருள்ள காலம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். குளிருள்ள காலம், மழைக்காலம். இந்த குளிருள்ள காலத்திலும் என்ன செய்யுமா, உன்னுடைய சரீரத்தின் சூழ்நிலை இறங்கி வரும். ஆமென். கோடைக்காலம் அது மிகுந்த கஷ்டம் உள்ள காலம். அல்லே, கோடைக்காலம் பயங்கர கஷ்டம்னு வச்சுருங்க. அந்த காலத்திலும் இந்த ஜீவத்தண்ணி என்ன செய்யுமா, இறங்கி வருமா. அல்லேலூயா. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பிரகமன் செய்ய ஒரு மீட்டிங் போட்ட டைமில், எஸ்ஐக்கு பிரான்சிஸ் இவங்கெல்லாம் மீட்டிங் போட்ட டைமில் பயங்கரமான உஷ்ணம். இப்போ சென்னை பட்டணம் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான உஷ்ணமாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் பாடி துதிச்ச உடனே சொன்னாங்களாம், பிள்ளைகளே கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு குளிர்ந்த காற்றை வர பண்ணுறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குளிர்ந்த காற்றை வர பண்ணுறான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆகும்போதே அந்த குளிர்ந்த காற்று அந்த இடத்துல வீச தொடங்குறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குளிர்ந்த காற்று வீச, அப்போ தேவன் இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க. ஆமென். இயற்கைக்கு அப்பால்பட்ட அப்போ மரிக்காலத்திலும் உங்களுக்கு தேவை உண்டு,
கோடை காலத்திலும் அந்த ஜீவ தண்ணீர் தேவை உண்டு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஊற்றும்படி எருசலேமில் இறங்கின தண்ணி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை மைல் அளவுக்கு தூரே அப்போஸ்தலர் மேல் இறங்கின தண்ணி இறங்கி வந்திருக்கிறது. கொடை காலம் என்பது உன் கஷ்டகாலம், உன் துன்ப காலம், வேதனையான காலம், நெருக்கமான காலம், உஷ்ணமான காலம், ஆபத்தான காலம், கண்ணீரின் காலம். இந்த காலத்தின் கோடை காலத்தின் காலங்களிலே இந்த தண்ணீர் உனக்குள்ள இறங்கி பயப்படாதே, பயப்படாதே, இது மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மழை காலம், பயங்கரமான குழப்பத்தின் காலம், கார்மேகத்தின் காலம், வானத்திலிருந்து அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு காலம், உன்னை சுற்றி நிற்கிற சத்துருக்கள், உன்னை ஒடுக்கிற சத்துருக்கள், ஆதரவில்லாம தனித்து நிற்கிற அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதரவில்லாம மேக ஸ்தம்பத்தில் இருக்கிறது போல நீ ஆதரவில்லாமல் இருக்கிற இடமெல்லாம் அந்த மேக ஸ்தம்பம் சொல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் பக்கமா இருக்கிறேன். ஜீவ தண்ணீரை தந்த தேவன் சொல்லுகிறார், நான் பக்கமா இருக்கிறேன், உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு போவதில்லை. இந்த கோடை இந்த சூடு உஷ்ண காலத்தை நான் கடத்தி கொண்டு போவேன். இந்த மாரி காலத்தை உன்னை கடத்தி கொண்டு போகும்படி நான் வந்திருக்கேன் சொல்லி கர்த்தர் உனக்கு உதவி செய்ய இறங்கி வருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது என்ன செய்யுமா? இப்போ வழிக்கு வருவோம். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய மனைவியா இருக்கலாம், நான் டயர்டில் இருக்கும்போது எனக்கு காலை கொஞ்சம் பிடிங்க, இந்த முதுகொண்டு தட்டுங்கன்னு சொன்ன நான் பார்த்துட ஒன்றும் முடியாதுங்க. ஆமே. நம்ம வண்டியை ஓடாமல் இருக்கும். பேசலாம். ஹல்லேலூயா. பேசலாம். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவிகளோ சொல்லலாம், பயப்படாதீங்க, நான் காலை தடவி தாரேன், கையை தடவி தாரேன், அது ஒன்றும் நடக்காது. ஆமே. ஆமே. நீ சில வேளையிலே அழுது புரண்டு துடிக்கிறதை எந்த ஆறும் அறியாத இடத்துல அந்த தண்ணி தான் வந்து உன்னை சுகமாக்க வேண்டும். அந்த தண்ணி தான் வந்து உன்னை விடுதலை ஆக்க வேண்டும். அது கால நேரம் அல்ல. இரவில் கூப்பிட்டாலும் சரி, 10 மணி கூப்பிட்டாலும் சரி, 12 மணி கூப்பிட்டாலும் சரி, 2 மணி கூப்பிட்டாலும் சரி, 5 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, நடு சாமத்தில் கூப்பிட்டாலும் சரி, எப்ப கூப்பிட்டாலும் சரி, அந்த நேரம் காலம் இல்லாமல் இறங்கி வருகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நான் உனக்காய் விழித்திருக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. அது கால நேரம் பார்க்காதுங்க, கால நேரம் பார்த்து கட்டுப்படுத்தாதுங்க. என் மகள் எப்ப கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வருகிறார். என் மகன் எப்ப கூப்பிட்டாலும் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. உன் வயதான நாட்கள் வரும்போது, படுக்கையில கடக்கிற நாட்கள் வரும்போது, யாரும் உன்னை பார்க்க முடியாது, யாரும் உன்னை தேற்ற முடியாது, ஒளிந்து போனா போதும் என்று சொல்லி படுக்கையில கிடைக்கிற காலத்தில், எல்லாரும் கைவிடுற காலத்தில் இந்த ஜீவ தண்ணி உன் பக்கமாய் அமர்ந்திருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தோளை சுமக்கிறது போல இந்த ஜீவ தண்ணி சின்ன வயசுல அவரை நம்பி, சின்ன வயசுல அவருக்காய் நின்று, சின்ன வயசுல டேஸ்ட் பார்த்து, சின்ன வயசுல அந்த இருதயத்தை உன்னை விட்டு கொடுத்ததினால், சின்ன வயசுல அவரை நேசித்ததினாலே முழு பிராயமாகும் போது அந்த ஜீவ தண்ணி உனக்குள்ள நிரம்பி ஓடும். ஹல்லேலூயா. 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 ஆமென். இங்க ஸ்டாக் இருக்கு, நிரம்பி இருக்கு, அது அங்க நிற்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லும். சின்ன வயதில் உன்னை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன், சின்ன வயதில் கூவி கூவி உன்னை கூப்பிட்டேன், என் தண்ணி பெற்றுக்கொள் மகளேன்னு கூப்பிட்டேன், நீ பிரியம் இல்லாமல் போயிட்டிய. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பேசலாம். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை அணைக்கிறது போல எத்தனை முறை உன்னை கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு மனசு இல்லாமல் போச்சேன்னு சொல்லி போயிட்டே இருப்பா, போயிட்டே இருப்பா. சாத்தான் ஒரு நகம் முதல் கடைசி முடிவரை பின்னி ஒன்றை கொண்டு போடுவான். ஹல்லேலூயா. பேசலாம். அப்பதான் அவனை வேலையை தொடங்குவான், அப்பதான் நீங்க கெட்டத்தை கூப்பிடுவாங்க, அப்பதான் சண்டை, கோபம், எரிச்சல், மூர்க்கம் எல்லாம் உண்டாகும். எதுக்கு போறீங்க? அதுக்கு எதுக்கு போகணும்? எதுக்கு அந்த காலத்தை கடத்தி விடுறீங்க? இப்ப நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுங்க. 2-3 மனைவியை வைத்திருக்கிற ஒரு புருஷனை மனைவி நேசிப்பாளோ? மனைவி நேசிப்பாளோ? கடைசியில் நீ செய்த துரோகத்துக்கு நீ அனுபவிச்சுக்கொன்னு சொல்லி போயிட்டே இருப்பான்.
பிரைஸ்லாம். ஆமே. 1-2 புருஷனை வைத்திருந்தவளை நேசிக்க முடியுமா? முடியாது. ஆமே. கடைசி காலம் அது கொடூரமான கஷ்டமாய் மாறிவிடும். பிரியமான தேவ சபைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் சரியான ஜீவ தண்ணீர்களை தாகம் தீர்க்காவிட்டால் அவனுக்குள்ளே பாவம் உண்டாகும். ஒரு சரியானவள் ஜீவ தண்ணீர்களை தன்னுடைய தாகத்தை சரியாக தீர்க்காவிட்டால் அவங்களுக்குள்ளே பாவம் உண்டாகும். மாறவே முடியாதுங்க, மாறவே முடியாது. ஏமாந்து போகக்கூடாது, மாறவே முடியாது. ஆமே. எல்லாத்தையும் உன்னை கொன்று சரி பண்ணி ஜீவ தண்ணீர்களை நிறைக்க ஆண்டவர் பார்க்கிறது, என் மகளுக்கு பாவத்தில் எங்கேயாவது இடம் இருக்கிறதா? அல்லேலூயா. என் மகனுக்கு ஏதாவது பாவத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறது. அதுக்குத்தான் நீச்சல் ஆழத்தை கொண்டு வந்திருக்க. ஆமே. அது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி நீ நிர்வாணியாய் மாறுவாயானால் கத்தர் அந்த ஜலத்தினால் உன்னை போஷிக்க கத்தர் வல்லவராக இருக்க. ஆமே. ஒரு கண் பிரச்சனையில் வந்திருக்கிற உங்களையும் கத்தர் தொடுகிறார். கத்தர் உங்களை தொடுகிறார். ஒரு பல் வலியோடு வந்திருக்கிற உங்களை கத்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பல் வலியோடு வந்திருக்கின்ற உங்களையும் கத்தர் தொடுகிறார். ஒரு கழுத்து பெயினில் வந்து கழுத்து பெயின் நோந்து நிற்க முடியல, கத்தர் உங்களை தொடுகிறார். அந்த கழுத்து பெயின் மேலே கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு காதுல யாதோ ஊதி கொண்டிருக்கிறது போல ஒரு சத்தம், ஊதி கொண்டிருக்கிறது போல எனக்கு சத்தம் இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் விடுதலை ஆக்குற நேரம், விடுதலை ஆக்குற நேரம், விடுதலை ஆக்குற நேரம், விடுதலை ஆக்குற நேரம், விடுதலை ஆக்குற நேரம். என் கரம் உன்மேல் இறங்குகிறது. தாகமான யாவர் மேல், வாம்சமுள்ள யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த தாகமான நேரத்தில் ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் நீங்க பெற்றுக்கொள்ளலாம், 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 பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் ஆமே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கால நேரம் ஒன்றும் இல்லை, எப்போ இறங்கி வருகிற தண்ணி. ஆமே. அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அணை போட முடியாது, பிசாசு கட்டுப்படுத்த ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. அதுக்கு இருக்கிற வல்லமை பெரும் வல்லமையாக்கும். அல்லேலூயா. அதை காணும் போதே பிசாசு நடுங்குவான், அதை பார்க்கும் போதே இயற்கை நடுங்கும், அதை பார்க்கும் போதே பாவிகள் நடுங்குவார்கள். அந்த ஜீவ தண்ணீர் சில இருதயத்துக்குள் இறங்கி வருகிறதுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட படித்து நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதே யோவான் சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 4:10 வசனம் நினைக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரயோத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு கேட்ட இன்னார் என்று அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுருங்க. இயேசு அவளுக்கு பிரயோத்தரமாக, நீர் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. பிரைசலாம். ஆமென். யாரு? ஒரு பாவியான சிறைதான். இவங்களும் பாவியான சிறைதான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி போறாரு? முதல்ல அவளுக்கிட்ட தாகத்துக்கு தண்ணி கேட்கிறாரு. ஆமே. சீசர்களை எல்லாம் தூரை விட்டுட்டார். நீங்கள் அந்த கிராமம் அங்கே எல்லாம் போங்கன்னு சொல்லி சீசர்களை எல்லாம் மாற்றி விட்டார். ரொம்ப நேரமாக பேசுகிறார், ரொம்ப நேரமாக அவள்கிட்ட டீப்பாக பேசுகிறார். அவள் பாவின்னு பார்க்கல, அவளுடைய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு. அவளுடைய பாடுகள் கொடூரமான பாடுகள். அல்லேலூயா. மனம் திறந்து சரீரத்தை கொடுக்கிறது அல்ல, அவளை நேசிக்க யாரும் இல்லாதபடி போன காரியம். ஆமே, ஆமே. அவளுக்கு கஷ்டம் இருக்கிறது. ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி அவளுக்கு கஷ்டம் இருக்குது. இது ஒரு சமாரிய சிறை திருந்திருந்து மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லா சிறைகளும் இதன்படி திருந்தணும். அல்லேலூயா. ஆமே. ஒரு சமாரியாவில் ஒரு புருஷன் திருந்திருந்து மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் திருந்துவதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆமே.
இப்போ உங்கள் முன்ன ஆண்டவராக இயேசு வருகிறார். நீங்கள் ஒரு பாவம் செய்த ஒரு பிள்ளை, தண்ணி ஓரிக்கொண்டே இருக்கிறீங்க, அவர் வா கொடுக்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீர் யூதனாச்ச, உமக்கு எப்படி தண்ணி தர முடியும்? சமாரியாவுக்கும் உமக்கும் ஒத்து வராதேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அல்லேலூயா, பிரைஸலாம். ஆமே, அது விலக்கி வைத்திருக்கிறது. யூதர்கள் அங்கே போகக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி விலக்கி வைக்கிறது. இவர் யூதனாக தான் அங்கே வாராரு. அல்லேலூயா. உலகத்தின் பிரகாரம் யூதன், நமக்கு அவர் கடவுள். ஆமே, அவர் அப்படித்தான் வாரார். அப்போ தான் அவர் சொல்கிறா, அந்த பாயிண்டை அவங்க எடுத்து விடுறாங்க. ஆண்டவர் ஏசு சொல்கிறார், நான் உனக்கிட்ட தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்டிருக்கேன், ஆனால் நான் யாருன்னு நீ அறிஞ்சு வந்தா அந்த ஜீவ தண்ணீரை நீ கேட்டிருப்ப, நான் உனக்கு கொடுத்துருப்பேன். பிரைஸலாம். அது சில உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். அவரை இன்னார் என்று அறியாமையாக்கும் நம்ம அதை கேட்கல. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம், ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு பெற்ற நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, அந்த ஜீவ தண்ணி உம்முடைய வல்லமை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. நான் உம்மை போல மாறுவதற்காக இந்த வல்லமை தர வேண்டும், உம்மை போல பரிசுத்தமாவதற்கு வல்லமை தர வேண்டும். என் காம விகாரங்கள் ஒன்றும் இந்த பூமியிலே வெளிப்படாமல் இருப்பதற்கு அந்த ஜீவ தண்ணீரை வர வேண்டும். நான் மரித்து போகாமல் இருப்பதற்கு அந்த ஜீவ தண்ணீரை தர வேண்டும். என்னை உம்மிடத்தில் சேர்ப்பதற்கு அந்த ஜீவ தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் கேட்டதை போல தேவ பிள்ளைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீராக்கம் அக்காவை போல நடத்துறது, அந்த ஜீவ தண்ணீராக்கம் தங்கச்சியை போல நடத்துறது, அந்த ஜீவ தண்ணீராக்கம் மகளை போல நடத்துறது, அந்த ஜீவ தண்ணீராம் அம்மையை போல நடத்துறது. எல்லா இடத்திலும் ஒரு இச்சை இழுத்து கொள்ளாதபடி நடத்துறது அந்த ஜீவ தண்ணீர். கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்தும். ஹalleluya. அது ஒரு மனுஷனுக்குள் ஓடிக்கொண்டிருக்குமானால் அவனுடைய கண்கள் பாவத்தை பார்க்காது, அவனுடைய கண்கள் அநித்தியமானதை பார்க்காது, அவனுடைய கண்கள் பார்க்கிறது எல்லாமே அதன் 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 வழியாக தங்கச்சியை போல, மகளை போல, பிள்ளையை போல, உறவை போல, அம்மாவை போல என் ஆண்டவர் உள்ளே இருக்கிறதுனாலே அந்த கண் பார்க்கும். மற்ற கண்களோ அழிவுக்குரிய கண்கள், அது பலவிதமாய் பார்க்கும். அந்த கண்கள் இருந்து மாற வேண்டுமானால் தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு புருஷனை இச்சிக்காம மோகிக்காம இருக்க வேண்டுமானால் என் தண்ணி உனக்குள்ள வேணும். அது அப்ப பாவத்தை எழுப்பும் போது அது ஊறி உன்னை சிறப்படுத்தும். ஹalleluya, 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 ஹalleluya. அது அப்ப எல்லாம் உன்னை தட்டி சீர்படுத்தும், சிறப்படுத்தும். ஆமே, ஆமே. இந்த ஜீவ தண்ணீர்ல மூழ்காத ஊழியக்காரனும் கள்ளன், எவ்வளரும் கள்ளமாறாக பொய்யன். ஆமே, ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹalleluya, பிரைஸலாம். இந்த ஜீவ தண்ணி நிரம்ப ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அதில் நீங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹalleluya.